வெல்கம் டு ஒன்லி ராமராஜன் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ராமராஜன் அவர்களை பத்தி நளினி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஒரு பேட்டியில. அதை பத்தி தான் இன்னைக்கு டீடைலா பேச போறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ லைக் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க ஒருத்தர் லைக் பண்ணாதனால யூடியூப்ல ராமராஜன் ரசிகலாம் இந்த வீடியோ போக மாட்டேங்குது. மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ராமராஜன் அவர்கள் நடிக்கக்கூடிய புதிய திரைப்படத்துக்கான அப்டேட் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நான் அப்டேட் போடுவேன். அப்டேட் போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ ரெடி பண்ற ஆள் நான் கிடையாது. நிச்சயமா அப்டேட் வந்துச்சுன்னா வீடியோ நம்ம சேனல்ல வரும். என்ன விஷயம் பகிர்ந்திருக்காங்க அப்படின்னா, நளினிக்கும் ராமராஜனுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க ஒரு பாட்டுக்காரன் அப்படியே திரைப்படத்தை டூரி டாக்கீஸ்ல பார்த்திருக்காங்க ரெண்டு பேரும். இந்த ஒரு அனுபவம் நளினிக்கு பிடிச்சு போயிட்ட காரணத்தினால 4 டூரி டாக்கீஸ் இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க சொந்தமா. ராமராஜன் சார் நளினிக்காக இந்த மாதிரி வாங்கியிருக்காரு. ஷூட்டிங் எப்ப முடிச்சிட்டு வந்தாலும் சரி, நைட்டு ரசம் சோறும் அப்பளமும் தான் சாப்பிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க நளினி அவர்கள். நளினி மற்றும் ராமராஜன் விவகாரத்தை விஷயத்தை வச்சுக்கிட்டு 4 பேர் 4 விதமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ற விதமா நிறைய பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு ரிப்ளை பண்ற விதமா இந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்துருக்காங்க. என்ன அந்த அளவுக்கு வேலை வாங்க விடாம சிம்பிளா ரசம் சோறு அப்பளமும் சாப்பிட்டு சிம்பிளா இருக்காருன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னதான் விதவிதமா சாப்பாடு போட்டாலுமே நைட்டுக்கு வந்தார் அப்படின்னா இதை மட்டும் தான் சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. போன வீடியோக்கு கம்மியான கமெண்ட்ஸ் மட்டும் தான் வந்துருந்துச்சு. சரி, அடுத்த வீடியோல வாசிச்சிடலாம். இனி ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.